உங்க வீட்டோட ரூஃப் கான்கிரீட்ல மறக்காம இந்த 6 பாயிண்ட செக் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்க லக்ஷ்மண் ஜேஎல்பி கன்ஸ்ட்ரக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரூஃப் டெப்த் வந்து கொடுத்திருக்காங்க, எவ்வளவு ஸ்லாப் திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாட்டர் லெவல், ஸோ ஸ்லாபோட வாட்டர் லெவல் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இது மூலமா சீலிங் பிளாஸ்டிங் வந்து நீங்க எக்கனாமிக்கா பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட பார்பெண்டிங், சோ என்ன கம்பி கொடுத்திருக்காங்க பீமுக்கு, ஸ்லாபுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 1 வே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, 2 வே ஸ்லாப் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபோர்த் வந்து அந்த டே ஆஃப் காங்கிரீட்டிங் என்ன மிக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க டிராயிங்ல, M20 M25 எவ்வளவு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்றத மறக்காம பாருங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கியூரிங். ஸோ கியூரிங் வந்து எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்றது வந்து ஸோ வந்து ஸ்லாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 days கியூரிங் பண்ணணும். இதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து டீஷட்டரிங். ஸோ டீஷட்டரிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஒவ்வொரு ஸ்லாப் பேனை பொறுத்து மாறுபடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய லார்ஜ் பேன்ஸ் வந்து வருதுன்னா ஒரு 14 to 21 days வரைக்கும் கூட இருக்கணும். ஸோ டீஷட்டரிங் டைம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதையும் கரெக்டா பாருங்க. சோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின இந்த 6 பாயிண்ட்ஸும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டீடைலிங்கா அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.